இங்கே ஒரு காப்பி கேட்டு 10 மணி நேரம் கழிச்சு 10 மணி நேரம் கழிச்சு காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்தா விடுறிய மணி 11 பேர் வயிறு பசிக்கு தானே கேட்டேன். இவனுக்கு என்னதாண்டி பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? வாய மூடு கழுதியை கொண்டு போய் சந்தையில் வித்துட்டு வந்துடலாம் போட்டு. வித்தாவது 10 ரூபா பிரயோஜனப்படும். உன்னை கட்டினதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 1 ரூபா காப்பி எப்பாரு சோறு திங்கிற நேரத்தில் காப்பி குடிக்கிற நேரத்தில் தான் வந்து நோலை பண்ணிட்டு இருப்பான். திறந்தா இருக்கு கிளம்பு மண்டைய பாரு. போடி போ போயிருவேன். போ கிளம்பு வெளியே போயிருவேன். வெளியே தான் போனேன். கேட்ட விட்டு வெளியே போயிருவேன். ஏன் வராதுன்னு சொன்ன பையன் அங்கே வர்ற? ஏன் வரனாக்கி ரோட்டில் ஆள் வலிக்காவ என்னைய பார்த்துட்டே இருக்காவ. என்னைய ஒரு மாதிரி பார்க்காவல்ல. இங்கே பாரு, நீயே வெளியே வந்து பாரு. ரோட்லலாம் ஆள் வலிக்காவ யாருன்னே தெரியல. அங்கே பாரு, என்னையவே பார்க்காவ. பார்க்க தான் செய்வான். இவ்வளோ தூரம் ஆளும் பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கு. பனைமரத்தில் இல்லை, பனைமரத்தில் பாதி அளவு கட்டச்சி வளர்ந்துருக்கிறா. கொஞ்சம் கூட மூளையே இல்லை. ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கிற கூட தெரியலன்னு வேடிக்கை பார்க்க தான் செய்வான். ஆம்பளை கிட்ட எப்படி நடக்கணும் தெரியுது, எனக்கு தெரியாது. அதான் கேட்க, ஆம்பளை கிட்ட எப்படி நடக்கணும்? ஆம்பளை கிட்ட எப்படி நடக்கணும்? தவளை மாதிரி இப்படி நடக்கணும். இப்படி நடக்கணுமா? எப்படி நடக்கணும்? ஆளு மண்டைய பாரு மயிரை பாருட்டு மறுபடியும் காப்பி தண்ணி ஜாருக்கு கையை நீட்டுறா. கழுத்தை பிடிக்கிறான். கழுத்தை மட்டும் எடுக்கணும். கழுத்தை பிடி கழுத்து அப்படி ஜாரு. இந்த கையை 2 வச்சு அப்படியே முறிச்சு வச்சுன்னு வச்சுக்குவேன். ஒரு நிமிஷம் இது அப்படி வச்சானு சிக்கி அங்கே வாய் விட்டவா ஒன்று சொல்லணும். ஒரு முறுக்கு வச்சுக்குவேன். எலும்புல நடந்து போயிடாது. இதுதான் சாக்கு நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டே சரியா? இதுதான் சாக்கு நல்லா போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஆமா, கட்டி பிடிச்சிட்டாலும் கொளுத்துரும். என்னடி காப்பி போச்சு,